உலகமே மூச்சு பிடித்து பார்த்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா தனது ஆக பயங்கரமான ஆயுதத்தை வெளியில் எடுத்திருக்கிறது. ஈரானை நோக்கிப் பாயும் B-2 ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்கள். இது சாதாரண விமானமில்லை. இது ரேடாருக்கு கூட தெரியாமல் பறக்கும் பேய் போலிய ஆயுதம். அமெரிக்காவின் மிகவும் இரகசியமான மற்றும் சக்தி வாய்ந்த குண்டுவீச்சு விமானங்களில் முக்கியமானது நார்த்ராப் கிரமன் B-2 ஸ்பிரிட். இந்த விமானம் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் பறந்து எதிரியின் மிகவும் பாதுகாப்பான தளங்களையும் நொறுக்க முடியும். ரேடார், ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் இவை எல்லாம் இருந்தாலும் கூட இதை கண்டுபிடிப்பது மிக கடினம். பின்னணி என்ன? மத்திய கிழக்கில் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரான் நாட்டுக்கும் இடையே பல மாதங்களாக நீடித்து வந்த பதற்றம் இப்போது வெடிக்கும் நிலையில் உள்ளது. விவாதங்கள், எச்சரிக்கைகள், தடை சட்டங்கள் எல்லாம் நடந்துவிட்டது. ஆனால் இப்போது அமெரிக்கா காட்டும் இந்த நடவடிக்கை எச்சரிக்கை அல்ல, செயல்பாடு என்று உலக அரசியல் வட்டாரங்கள் பேசுகின்றன. B-2 ஏன் இவ்வளவு பயங்கரம்? இது ஸ்டெல்த் டெக்னாலஜியுடன் வடிவமைக்கப்பட்டது. 2 பேர் மட்டுமே இயக்கும் இந்த விமானம் 40,000 பவுண்டுக்கு மேல் குண்டுகளை சுமக்க முடியும். அணு ஆயுதங்களையும் எடுத்துச் செல்லும் திறன் இதற்கு உண்டு. உலகின் எந்த மூலையையும் தாக்கும் திறன் அமெரிக்காவுக்கு உள்ளது என்பதற்கான சின்னம் இதுதான். இந்த விமானங்கள் பொதுவாக மிக அரிதாகவே பயன்படுத்தப்படுகின்றன. அதனால்தான் இப்போது இவை இயக்கத்தில் இருக்கிறது என்ற தகவல் வெளியானதும் உலகம் அதிர்ந்தது. ஈரான் எப்படி பதிலளிக்கும்? ஈரான் ஏற்கனவே தனது ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை செயல்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. மேலும் மத்திய கிழக்கில் அமெரிக்க இராணுவ தளங்கள் அதிகபட்ச பாதுகாப்பு நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இது ஒரு குறுகிய தாக்குதலா அல்லது பெரிய போர் தொடக்கமா, 3ஆம் உலகப் போருக்கான சிக்னலா? இந்த கேள்விகள்தான் உலக மக்களின் மனதில். உலக அரசியல் நடுபலத்தில் நடக்கும் இந்த அதிரடி அத்தியாயத்தை நாமெல்லாம் நேரில் காண்கிறோம். இந்த முக்கிய தருணம் குறித்து தொடர்ந்து அப்டேட்டுகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. உலக அரசியல் களத்தில் நடக்கும் இந்த அதிரடி அத்தியாயத்தை நாமெல்லாம் நேரில் காண்கிறோம். நன்றி.